ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக இந்த வலைதளங்கள் அப்படின்னு வந்துட்டாலே அதிகபட்சம் நம்ம என்ன பார்க்க முடியும்? பொதுவான ராசி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேதுக்களின் பெயர்ச்சி, மாத பலன்கள், வருடாந்திர பலன்கள், இப்படி தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு வருவது ஒரு வழக்கம். ஆனால் அதை தாண்டி இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், உங்களுடைய பிறப்பு லக்னம் அல்லது பிறப்பு ராசி, ஏன் மதியும் விதியும் நமக்கு மிக மிக வலிமையானவை. விதியும் மதியும், விதிங்கிறது நம்முடைய பிறப்பு லக்னங்க, மதிங்கிறது நம்முடைய பிறப்பு ராசிங்க. இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள், இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். இப்படி பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கும்? உங்களுடைய குண நலன்கள் என்னவாக இருக்கும்? பொதுவாகவே சில லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள், சில தருணங்கள் நன்மையை கொடுக்கும், சில தருணங்கள் கசப்பை கொடுக்கும். எங்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், எங்கு கசப்பை கொடுக்கும்? எந்த தசாபுக்திகள் உங்களை கை தூக்கி விடுவதற்காக முயலும், எந்த தசாபுக்திகள் உயர இருக்கின்ற உங்களை கீழே அழுத்தும்? ஆக இந்த பதிவில் நாம் இதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். சரிங்க, இதை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஏன் இவ்வளவு முயற்சி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஜாதகத்தில் சில கிரக அமைவுகள் இருந்தாலும் அந்த ஜாதக லக்னத்திற்கும் ராசிக்கும் என கிட்டத்தட்ட ஒரு 30% வலுவான மாறாத சில தன்மைகளும் மாறாத சில குண அமைப்புகளும் உண்டு. ஆக அதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் குறைந்தபட்சம் அந்த 30%ஐயாவது நாம் எப்படி கடந்து கொள்வது அல்லது எப்படி நடந்து கொண்டு வெற்றியாக அதனை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக உணர்ந்து அதன் மூலம் நம்ம சில வழிகளை வழி நடத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்க. அந்த மாதிரி எந்த தசைகள், எந்த தசாபுக்திகள் உங்களுக்கு நன்மை தீமைகளை செய்யும், எந்த உறவுகள் ஏற்றங்களை கொடுக்கும், யாரை நம்பலாம், யாருடன் சேர்ந்து எதை செய்யலாம் என்பதனையெல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பதிவு. நிச்சயமாக இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவில் கூறப்படுகின்ற ஏதேனும் ஒரே ஒரு புள்ளியாவது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாவது இருக்கும். ஆக இந்த சின்ன பாயிண்ட் தானே அப்படின்னு நீங்கள் விளைக்கிற வேண்டாங்க. அந்த சின்ன பாயிண்ட்டு கூட லைஃப்பில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் நீங்கள் உங்களுடைய லக்னம் ராசிக்கான பொதுவான பலன்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூக்ஷமங்களையும் அறிய போகின்றீர்கள். வாருங்கள் பார்க்கலாம். கன்னி லக்ன நேயர்களே, கன்னி லக்னம் கன்னி ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பதிவு பொருந்துங்க. லக்னத்தில் பிறப்பவர்களுக்கு முதன்மையாகவும், ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு 45% 50% பொருந்துகிற மாதிரியாகவும் இந்த பலன்கள் இருக்கும். சரி, கன்னி லக்னத்துடைய முதன்மையான குண அமைப்புகளை பற்றி பார்ப்போமே. கன்னி லக்னம் குழந்தைத்தனமான ஒரு லக்னம், கன்னி லக்னம் அறிவுபூர்வமான ஒரு லக்னம், கன்னி லக்னம் இளமைத்தன்மை நிறைந்த ஒரு லக்னம், கன்னி லக்னம் அழகிய லக்னம். என்னங்க அறிவுபூர்வமாங்கிறீங்க, அப்புறம் குழந்தைத்தனமாங்கிறீங்க, எதுங்க உண்மை? எல்லாமே உண்மை. நண்பர்களே, இந்த கன்னி ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அழகாக இருக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எப்போதுமே பார்க்கறதுக்கு ஒரு ஈர்ப்புடனே காணப்படுகின்ற ஒரு ராசிகளில், குறிப்பிட்ட ராசிகளில் கன்னி ராசி ஒன்று. அழகுக்கு பேர் போனது ரிஷபமும் கன்னியும், கடகம் அடுத்ததை சொல்லலாம். ஆக இந்த கன்னி லக்ன கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல சிந்தனையாளர்கள், அதிக அறிவுக்கு முக்கியத்துவம், புதன் உச்சம் பெறுகின்ற ராசி, அதிக அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க. ஒரு விஷயத்தை இப்படிலாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி ஒரு மணி நேரத்தில் முடிக்கலாம், ஏன் எப்படி பண்ணால் 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல புரிதல் திறன், எதையுமே டக்குன்னு ஒரு கிராஸ்பிங் பவரோடு இழுத்து பிடிக்கிறது, சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை கொள்வது. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கு இது முதன்மையாக இருக்கும். சாஸ்திரங்களின் மீது ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். வானவியல் சாஸ்திரம், இந்த ஜோதிட சாஸ்திரம், ஆன்மீக சாஸ்திரம், இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட உயர்ந்த தியரிலாம் இருக்கு இல்லையா, அந்த தியரிகள் மீது, கட்டுரைகள் மீது, கருத்துக்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னை மிஞ்சிய ஒரு அறிவை தேடுகின்ற அமைப்புகளில் இவங்க தான் முதன்மையானவர்கள். சுட்டித்தன்மையோடு இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாக இருப்பாங்க, சின்ன பசங்களை மாதிரி இருப்பாங்க. தம்பி என்னப்பா வயசுனா? 45 வயசாகுது. என்ன தம்பிங்க?
45 ஆகுதா, கல்யாணம் ஆயிடுச்சா, ஐயோ 45ங்கிற கல்யாணம் ஆகாமையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறதுக்கும் அவங்க உருவத்துக்கும் அவங்க வயசுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த கன்னி லக்ன ராசியில் பிறக்கிறவங்க தாங்க. பாருங்கள், இவங்களுடைய இயல்பே ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். அதே போல் டபுள் மைண்டடான ஆட்கள், எதை எடுத்தாலும் டபுள் மைண்டட் தான். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணால் அப்படி ஆயிருமோ, இதை பண்ணால் இப்படி ஆயிருமோ, இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களா ஒரு அரை மணி நேரம் குழப்பம் அடைஞ்சு அப்புறம் அவங்களா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான முடிவுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி எதிலுமே புத்திசாலித்தனமான புதுமைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான லக்ன ராசி நேயர்கள் இந்த கன்னி லக்ன கன்னி ராசியில் பிறந்தவங்க. இது அவங்களுடைய பொதுவான குண அமைப்பு. சரி, அவங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் எப்படி இருக்கும், எந்த உறவுகளை நம்பலாம், எந்த உறவுகளை நம்பவே கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க எந்த நிலையிலும் தகப்பனாரை நம்பலாம். லக்னத்துக்கு தான் முதன்மை. கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்க நீங்கள் தகப்பனாரை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி என்ன பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தகப்பனார் பாடுபடுவார். எல்லாருமே பாடுபட்டு தானங்க ஆகணும் பிள்ளைங்களுக்கு. அப்படின்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு பிறகும் உங்களுடைய நிரந்தர வருமானத்திற்கோ உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்துக்கோ உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைவதற்கோ தகப்பனார் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்பொழுதுமே கன்னி லக்னக்காரர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி அவர்களுடைய தகப்பனாரோ அல்லது குருநாதரோ 2 பேரில் யாரேனும் ஒருவர் பேக் எண்டில் ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது குருநாதராகவும் இருக்கலாம், ஏன்னா 9ஆம் பாவமும் குருநாதரையும் குறிக்கும். இருவரில் ஒருவர் பேக் எண்டில் இருப்பார். அப்போ கண்ணை மூடிட்டு அப்பாவை நம்பலாம், கண்ணை மூடிட்டு குருவை நம்பலாம். 2 பேருமே உங்களுடைய நன்மைக்காகத்தான் பாடுபடுவார்கள். நல்ல குரு கிடைப்பார், நல்ல தகப்பன் கிடைப்பார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ரேரா ஒரு சிலருக்கு 9ஆம் பாவம் கெட்டு போச்சு, சூரியன் கெட்டு போச்சுன்னா கெட்டதாகவும் அமையலாம். அது விதிவிலக்கு. அது ரேரா ஒரு 5%, 3% பீப்புளுக்கு தான். மற்றபடி பொதுவாக அனைத்து நண்பர்களுக்குமே கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தகப்பனார் உறவு தலை சிறந்த உறவாக அமையும். வேற எந்த உறவையுமே நீங்கள் பெருசாக அடையாளப்படுத்திக்கவே முடியாது. எந்த உறவுமே உங்களுக்கு பெருசாக கை கொடுக்காது. அதாவது உறவுகள் வைஸ் நல்லா இருப்பாங்க, மற்ற விஷயங்களுக்கு சேர்ந்து பண்ணும்போது அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அப்பா வழியில் நடக்கிறது, அப்பாவை கடைபிடிக்கிறது சிறப்பு. எந்த உறவுகிட்ட இருந்து சார் நம்ம விலகி இருக்கணும் அதை சொல்லிருங்க முதல்ல அப்படிங்கிறீங்களா? கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த நிலையிலும் சகோதர உறவுகளோடு இணங்கி செல்லுவது இல்லை. உறவாக இருக்கின்ற பட்சத்தில் இணங்கி செல்லுகின்றது. உறவு பொருளாதாரமாகவோ உறவு சொத்தாகவோ மாறுகின்ற பொழுது உறவை விட பொருளாதாரத்துக்கும் சொத்துக்கும் தான் அந்த உறவு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு, நல்லா வளர்ந்துருப்பீங்க, தங்கச்சி நல்லா கட்டி கொடுத்துருப்பீங்க, எல்லாம் ரைட்டுங்க. அப்பா சொத்தை பிரிக்கிற பொழுது எனக்கு சரிபாதி வேணும்னு நிற்பாங்க. இல்லைம்மா, அண்ணன் கொஞ்சம் உனக்கு கல்யாணம் பண்ணி, ஏன்னா இவ்வளோ நாள் உழைப்பா அண்ணன் உனக்கு தான் கொடுத்துருக்கான், கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கான், அவனுக்கு கொடுத்தோம்னா அவனுடைய கடன் தொந்தரவு, அதெல்லாம் என்கிட்ட பேசாத. கட்டி கொடுக்க வேண்டியது அவன் கடமை, கொடுத்தாச்சு, அதெல்லாம் இங்கே பேசாத. 5 ஏக்கரா இருக்கா, எனக்கு 2 ஏக்கரா கொடுத்தே தீரணும் அப்படிம்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்பா ஸ்தானத்தில் இவர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பார். இவரோட ஒரு 5 வருஷ உழைப்பு அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்துருப்பார். அவர் நினச்சிருந்தா அவர் எடுத்து சேமிச்சிருக்கலாம் இல்லையா? பண்ணியிருக்க மாட்டார். ஆக எந்த நிலையிலும் அதே நேரத்தில் ஒரு சகோதரன் இருக்கான், சேர்ந்து கூட்டு தொழில் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், உறவுகளாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா உறவுமே கட்டி பிடிச்சிக்குங்க, உருண்டுக்குங்க, விளையாடிக்குங்க, சந்தோஷப்பட்டுங்க, அதை நான் ஒன்றும் சொல்லலைங்க. ஆனால் அந்த உறவுகளோடு சேர்த்து சொத்து அமைப்புகள்னு வருகின்ற பொழுதோ, உறவுகளை சேர்த்து சொத்து வாங்க போகிறீங்கிற பொழுதோ, உறவுகளோடு சேர்ந்து தொழில் பண்ண போகிறீங்கிற பொழுதோ, உறவுகளோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த பொருட்கள் சார்ந்த சொத்து சார்ந்த ஏதேனும் ஒன்று முன்னெடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த உறவு கூட வேண்டாம். அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கான்னு எந்த சகோதர உறவும் உங்களுக்கு பெருசாக கை கொடுக்காது. வேண்டவே வேண்டாம். இது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாறாத விதி. சரிங்க, நான் என் தம்பியோடு சேர்ந்து பண்ணி தான் தீருவேன், என்ன ஆகும்? கடனில் சிக்கிடுவீங்க. அதை மனசில் வச்சுக்கணும். ஆக உறவுகள் வைஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான அமைப்புகள், சிறப்பற்ற அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து எளிமையாக கிடச்சிரும். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து எளிமையாக கிடச்சிரும். அப்பா வழியிலிருந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிரும். சாஸ்திர ஞானம் எளிமையாக கிடச்சிரும். எளிமையாக குரு நல்ல வாத்தியார் கிடச்சிரும். அப்படி இதெல்லாம் இவங்களுடைய லைஃப்பில் மிக எளிமையாக கிடச்சிரும். சரி,
அதே நேரத்தில் இயல்பாகவே வர நெகட்டிவ் என்னென்னா, சகோதர உறவுகளுக்கு இடையில் எப்போவுமே ஒரு மனக்கசப்பு வந்துடும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சகோதரனோடு சேர்ந்து ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாயிரும். அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ணி கடங்காரன் ஆயிடுவாங்க. குழந்தைகளுக்காக கடங்காரனாகி தன்னுடைய பொருளாதாரம் முழுக்கையும் செலவு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான தன்மைகள் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே உண்டுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தாயார் ஸ்தானமும் கேந்திராதிபத்திய தோஷம் பெறும். மனைவி கணவனை குறிக்கின்ற வாழ்க்கை துணை ஸ்தானமும் பாதகஸ்தானத்தை பெறும். ஆக உறவுகளில் தகப்பனார் உறவை தவிர வேற எந்த உறவும் பெருசாக இவங்களுக்கு கை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரிங்க, இது பொதுவான அமைப்பின்படி. இப்போ கன்னி லக்னத்துக்கான ஒரு முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறோம். எந்த தசாபுக்திகள்லாம் நடக்கின்ற பொழுது இவங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்குது, எந்த தசாபுக்திகள்லாம் நடக்கும்போது கப் சுப்புன்னு ஐம்புலனையும் அடக்கி அமைதி ஆயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அமைப்பாக இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை கோல்டன் பீரியட், கோல்டன் பீரியட் சுக்கிர தசை. அதனை அடுத்ததாக புதன் தசை குட் பீரியட். அதனை அடுத்ததாக சனி தசை ஒரு நல்ல காலகட்டம். இந்த 3 தசைகளும் புக்திகளும். அதனை அடுத்ததாக சந்திர தசையை நீங்கள் வச்சுக்கலாம். 4வதா சுக்கிரன் புதன் சனி இந்த 3 கிரகங்களினுடைய தசைகளும் ஆரம்பிக்குது அப்படின்னா நல்ல உயரத்துக்கு வருவீங்க. மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த 3 தசையை நல்லா சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னோம்னா, அது போல் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கும் இந்த தசை நல்ல பெரிய சப்போர்ட்டிவை கொடுக்கும். புதன் சனி சுக்கிரன் இந்த 3 தசைகளும் பொருளாதார ரீதியாக வளருவீங்க, தொழில் ரீதியாக மேன்மை அடைவீங்க, அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் வளர்ச்சியாகி போய்கிட்டே இருப்பீங்க. சரி, இதில் வெரி குட் பீரியடான தசா புக்திகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இந்த 3வரில் ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புக்திநாதனாகவும் வரணும். சனி தசையில் சுக்கிர புக்தி, சனி தசையில் புதன் புக்தி, சனி தசையில் சனி புக்தி, புதன் தசையில் புதன் புக்தி, புதன் தசையில் சுக்கிர புக்தி, புதன் தசையில் சனி புக்தி, சுக்கிர தசையில் சுக்கிர புக்தி, சுக்கிர தசையில் சனி புக்தி, சுக்கிர தசையில் புதன் புக்தி. இந்த 9 புக்திகளும் லைஃபோட கோல்டன் பீரியட். நல்ல உயரங்களுக்கு கொண்டு போய் வச்சிரும். நல்ல உயரங்களுக்கு இந்த வேற லெவல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேற லெவலுங்க இது. அந்த மாதிரியான ஒரு பீரியட் நல்ல சிறப்பாக இருக்கும். புதன் தசையில் சந்திர புக்தியும் சந்திர தசையில் புதன் புக்தியும் தொழில் ரிலேட்டடாக அடி பிச்சு உதரும். சுக்கிர தசையில் புதன் புக்தியும் புதன் தசையில் சுக்கிர புக்தியும் தொழில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து ப்ரமோஷன் அடித்து தூக்கி பட்டையை கிளப்பிட்டு போயிடும். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு அற்புதமான பீரியட்ஸ். எப்போ தொழில்னு வரும்போது, பொருளாதாரம்னு வரும்போது, மதிப்பு மரியாதை அந்தஸ்துன்னு வருகின்ற பொழுது. சரிங்க, இந்த தசைகளும் புக்திகளும் நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே முழு முயற்சி எடுக்கணும், எல்லாத்தையுமே இறங்கி வேலை செய்யணும், எல்லாத்துலேயுமே உழைக்கணும், உழைப்பை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அழகாக ஜெயிச்சுட்டு போயிடலாம், எளிமையாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். சரி, எந்த தசைகள் நடக்கின்ற பொழுது கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தசைகள் புக்திகள் உண்டு. அந்த தசைகள் புக்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையாக செவ்வாயின் தசை. கன்னியா லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு செவ்வாய் தசை வருகின்றது என்றால், அந்த செவ்வாய் எந்த நிலையில் இருந்தாலும் கூட வெரி ஒஸ்ட் பீரியட், வெரி ஒஸ்ட். இதில் நம்ம எதையுமே பண்ண முடியாது, எதை பண்ணாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை நிற்கும். அதை தாண்டி இந்த செவ்வாய் தசை நன்மைகளை செய்கின்றதுன்னா பின்னாடி எல்லாத்துக்கும் சேர்த்து பெருசாக ஏதோ ஆப்பு வைக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அதிர்ஷ்டத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தில் 10 லட்ச ரூபா கிடச்சிருக்குங்க, நன்மை வந்து கொடுத்துட்டு போயிருக்கான், அப்படி சந்தோஷத்தில் திளைக்கிறார். செவ்வாய் தசையில் எதுவும் கிடைக்காது, நாங்கள் 10 லட்ச ரூபா கிடச்சிருச்சு ஒரே நைட்டில் அப்படின்னு. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே போலீஸ் வந்து நிற்கும், ஏண்டா கூட்டு களவாணிகளா நீங்கள் அப்படின்னு. எப்படி இருக்குது பாருங்கள், பணத்தை கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுருவாருங்க. அதனால் செவ்வாய் தசை வருகின்ற பொழுது கவனமாக இருந்துக்கிடுங்க. அதிலும் குறிப்பாக செவ்வாய் தசையில் சனி புக்தி, சனி தசையில் செவ்வாய் புக்தி கவனமாக இருக்கணும். செவ்வாய் தசையில் சூரிய புக்தி, சூரிய தசையில் செவ்வாய் புக்தி கவனமாக இருக்கணும். சனி தசையில் சூரிய புக்தி, சூரிய தசையில் சனி புக்தி மிக கவனமாக இருக்கணும். இந்த காம்பினேஷனில் வருகின்ற
6 தசை புக்திகள் வெரி ஒஸ்ட் பீரியட். அப்போ தான் தொழிலில் சரிவு வரும், அப்போ தான் உறவில் பிரச்சனை வரும், அப்போ தான் ஆரோக்கியத்தில் தொந்தரவு வரும், அப்போ தான் கடைக்காரன் வந்து வீட்டில் நம்ம மானத்தை வாங்குவோம், எல்லாம் பிரச்சனைக்குள்ளாகும். ஆக என்ன பண்ணணுங்க, இந்த தசாபுக்திகள் நடக்கும்போது இந்த தொழிலை விரிவு பண்ணுறேன்னு இறங்குறது, நான் புரட்சி பண்ணுறேன்னு சொல்கிறது, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எதுவும் பொருளாதாரத்தை கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, 10 20 ஆக்கி காட்டுறேன், ஒன்றும் ஆக்க முடியாது, 10 2 தான் ஆக்குவார், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆக என்ன பண்ணணும், இந்த புக்திகள் வருகின்ற பொழுது பெரிய முயற்சிகள் எடுக்காமல் அமைதி காத்து கொண்டு செல்வது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆக இந்த மாதிரியான தசாபுக்திகள் வருகின்ற பொழுது பரிகாரங்கள் செய்கிறதோட பற்றற்று அமைதி காப்பது நல்லது, பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், திருமண வாழ்க்கையில் அந்த அந்யோன்யமோ திருப்தியோ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இல்லை திருமண வாழ்க்கையில் நல்லா அந்யோன்யமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சொத்து சேர்க்கையில் தடை இருந்துக்கிட்டே இருக்கும், சொந்த வீடு அமையாது, இல்லை நல்ல வீடு அமையாது, இல்லை ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சா தடையாகும். ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று சிறப்பாக இருந்து ஒன்று கெடும். திருமண வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா சொத்து குறைவாக இருக்கும், சொத்து நல்லா எக்கச்சக்கமாக சேருதுன்னா திருமண வாழ்க்கையில் அந்யோன்யம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. சரி, உங்களுக்கு லக்கி கலர்ஸ் லக்கி எண்கள் அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையாக பிங்க் கலர்னு சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு நிறம் ஒரு நல்ல சிறப்பான ஒரு கலர். அதனை அடுத்ததாக பச்சை கலர். இந்த 2 கலருமே கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய கலர்ஸுங்க, தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனை அடுத்து எண்களை சொல்லணும்னா எண் 5 6 கன்னி லக்னத்துக்கு நல்ல மேன்மையை வழங்க வல்ல எண்கள், தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனை அடுத்ததாக உங்களுக்கு தெய்வங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் லட்சுமி தாயார் வழிபாடு செய்வதும் நல்ல மேம்பட்ட வழிபாடாக உங்களுக்கு அமைகின்றது. ஆக இந்த தெய்வங்கள், இந்த நிறங்கள், இந்த எண்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு கூடுதலான நற்பலன்கள். ஆக அன்பு நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கும், எங்கே ஏற்றம் எங்கே இறக்கம்னு சொல்லிட்டோம். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் அமைத்து கொள்வதற்கு நவ கிரகங்களும் உங்களுக்கு அருள் புரிய எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஆணையிடட்டும். எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு வழங்கட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.